வெல்கம் டு பிரஸ்ஸி ஆண்டோ யூடியூப் சேனல். 7ஆம் வகுப்பு பருவம் 1 கணக்கு 1. கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறியது, that is less than or equal to in English, பெரியது அதை எப்படி வாசிக்கணும்னா greater than அல்லது சமம் அதை எப்படி வாசிக்கணும்னா is equal to குறிப்பிடுக. இங்கே 3 பிரிவு கொடுத்துருக்கு. A வந்து -65 +65. நாம் என்ன பார்க்கணும்னா ஒரு நேர்கோடு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோட்டில் நடுவில் 0 இருக்கும். 65 வந்து மிகைமுழு, -65 வந்து குறைமுழுக்கள். ஸோ மிகைமுழுக்கள் குறைமுழுக்கள். இந்த 0வுக்கு இடது பக்கம் வர்றதெல்லாம் 0வுக்கு இடது பக்கம் வர்றதெல்லாம் குறைமுழுக்கள், வலது பக்கம் போகிறதெல்லாம் மிகைமுழுக்கள். ஸோ மிகைமுழுக்கள் தான் பெரிய நம்பர் 65. சின்ன நம்பர் ரொம்ப சிறிய நம்பர் வந்து -65, பெரிய நம்பர் வந்து 65. அதனால் என்ன பண்ணணும், சின்ன நம்பர் சைடு இந்த சிறியதாக இருக்குது பாருங்கள், கூம்பு மாதிரி, இந்த லெஸ் தேன் அதுக்கு பேர் தான் லெஸ் தேன், சிறியது இவங்க கூம்பு மாதிரி. எந்த சைடு சின்னதாக இருக்குது, விரிஞ்சு இருக்கு பாருங்கள், இந்த விரிஞ்சு இருக்கிறது இதுதான் பெரியது, இது வந்து பெரியது. சிறிய சைடு உள்ளது இதுதான் சிறியது, பெரியது சிறியது. புரியுங்களா? ஸோ லெஸ் தேன் இந்த சிம்பிள் வரும், சிறியது போடணும். 65ங்கிறது பெருசு. அடுத்து 0, 1000 இந்த கட்டத்துக்குள்ளே என்ன போடணும் அப்படின்னா 0ங்கிறது ரொம்ப சின்னது, 0ங்கிறது ரொம்ப சின்னது, 1000ங்கிறது ரொம்ப பெரியது. அப்போ 0க்கு பக்கத்தில் சின்ன சைடு வரணும். 3வது -2018, அதே -2018 ரெண்டு பக்கமும் சமமாக தான் இருக்குது, ரெண்டு பக்கமும் குறைமுழுக்கள் தான். குறைமுழுக்கள் ரெண்டுமே ஒரே எண்களாக இருக்குது. குறைமுழுக்கள் ரெண்டுமே ஒரே எண்களாக இருக்கவும் இது பெருசோ சிறுசோ அல்ல, பெரியதோ சிறியதோ அல்ல. அப்போ ரெண்டும் என்ன, சமம். அந்த சமமாக குறிக்கிறது தான் ஈக்குவல் டு, அந்த சிம்பிளை போடணும்.